கதிராமங்கலத்தில் போராட்டம் நடத்தியவர்களில் 9 பேர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு கடை அடைப்பு போராட்டம் நடந்து வருகிறது. மேலும் கதிராமங்கலத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இது பற்றிய தகவல்களை தொலைபேசி இணைப்பில் இருக்கும் செய்தியாளர் காதர் ஹுசேனிடம் கேட்கலாம். காதர் ஹுசேன், நேற்று போராட்டம் நடந்தது, அதன் பிறகு அது கலவரமாக மாறியது, 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலவரம் என்ன? அதாவது மணிமாறன், இன்று காலை அந்த 9 பேர், அதாவது நேற்று கைது செய்யப்பட்ட 9 பேரும் இன்று கும்பகோணம் 2வது கூடுதல் மன்ற நீதிபதி அவர் வீட்டில் சரவணன் வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் மீது பொது சொத்துக்கு சேத விளைவித்தல், அதே போல அரசு அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டது. அதன் தொடர்ந்து அவர்கள் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைப்பதற்கு நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து திருச்சி சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அதற்கு கண்டனம் தெரிவித்தும், அதே போல இந்த பகுதியில் ONGCR பொதுமக்கள் வாழ்வதற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் விவசாயம், நிலத்தடி நீர் உள்ளிட்டவை இங்கு பாதிக்கப்படுகிறது. மக்கள் ஒரு அச்சப்பட்டு கொண்டே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் அதாவது இங்கு அடிக்கடி தீ விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் இந்த ONGC நிறுவனத்தை இங்கிருந்து அகற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குழாய் பதிக்கப்பட்டு அந்த இடத்தை சமமாக செய்து பொதுமக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு கட்ட போராட்டங்களை கடந்த மாதம் ஒரு 10 நாட்கள் நடத்தினார்கள். நேற்று முதல் இந்த போராட்டம் என்பது வலுப்பெற்று நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்றைய தினம் அந்த ஊர் பொதுமக்கள் வணிகர்கள் கடைகளை அடைத்து ஒரு அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவருடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், தங்களுக்கு இந்த ONGC நிறுவனத்தை இந்த பகுதியில் இருந்து அகற்ற வேண்டும். அதே போல அந்த வழக்கு தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இதன் ஒரு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைக்கு பிறகு அடுத்த கட்ட போராட்ட நிலைக்கு செல்ல போவதாகவும் தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் அந்த தீ விபத்து ஏற்பட்ட பகுதியை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள், ONGC அதிகாரிகள் இந்த காலை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அவர் என்ன ஆய்வு செய்திருக்கிறார்கள் என்றால், இந்த பகுதியில இந்த எதனால் தீ விபத்து ஏற்பட்டது, எப்படி எண்ணெய் கசிவு ஏற்பட்டது, இதை எப்படி சரி செய்வது, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தாரு. அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் இந்த ஆய்வு குறித்து கேட்டதற்கு, இந்த ஆய்வறிக்கை என்பது தமிழக அரசுக்கும் ONGC நிர்வாகத்துக்கும் அளிக்கப்படும் என்றும், அதே போல இங்கு போலீசார் ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான குவிக்கப்பட்டிருக்காங்க. தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த போலீசார் இங்க குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த போலீசார் எதற்காக குவிக்கப்பட்டிருக்காங்க என்று கேட்டதற்கு, இது பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவே வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் பொதுமக்கள் இதுவரை அமைதியாகவே இங்கு உள்ளதாகவும், பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் மாவட்ட நிர்வாகம் கண்காணித்து வருவதாகவும், அதே போல இந்த பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, சாலை வசதி, சுகாதாரம், மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் தேவையான நேரத்தில் செய்து தரப்பட்டுள்ளதாகவும், அதுக்கு மேலும் தேவைப்பட்டால் அதையும் செய்து செய்ய தயாராக உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை தெரிவித்தார். மணிமாறன், காதர் ஹுசேன், நேற்று போராட்ட களத்திலிருந்து நேரலை செய்திகளையே நம்ம வழங்கிக் கொண்டிருந்தோம். அப்போது அங்கிருந்த மக்கள் என்ன சொன்னார்கள் என்றால், எங்களுக்கு நிரந்தரமான தீர்வு வேண்டும் என்கிற பிரதான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்து மாவட்ட நிர்வாக தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? அதாவது இது குறித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்ட கேட்டோம். அதாவது மக்கள் இது நிரந்தரமாக இந்த பகுதியை விட்டு அகற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தங்களிடம் நேரடியாக பேசி இதற்கான ஒரு நிலையை எடுக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். அதை பத்தி என்னன்னு கேட்டதற்கு, பொதுமக்கள் தங்களிடம் பேச தயாராக இருந்தால் தான் பேச தயாராக இருப்பதாகவும், மேலும் இது அகற்றுவது குறித்து அரசும் எண்ணெய் நிறுவனம் தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும், அதே போல இது குறித்து ஆய்வறிக்கை, பாதிப்பு குறித்து ஆய்வறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்படும், அதற்கு பிறகே இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் என்ன அகற்றுவது குறித்து மாவட்ட தமிழக அரசு தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மணிமாறன், இந்த போராட்டத்தின் அடுத்த கட்ட நிலவரம் என்னவாக இருக்கும்? போராட்டம், இந்த கடையடைப்பு போராட்டம் இன்றோடு முடித்துக் கொள்ளப்படுமா? என்ன சொல்கிறார்கள் போராட்டக்காரர்கள்? அவர்களோட முக்கியமான அந்த கடையடைப்பு போராட்டம் அப்படிங்கிறது எதுக்குன்னா, நேற்று கைது அதாவது பேராசிரியர் ஜெயராமன், போராட்டத்தில் ஈடுபட்ட பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட 9 பேர் நேற்று கைது செய்யப்பட்டார்கள். அந்த கைது செய்யப்பட்ட 9 பேரும் விடுதலை செய்ய வேண்டும். அதே கோரிக்கை, அந்த விடுதலை செய்ய வேண்டும், இந்த ONGC நிறுவனத்தை அகற்ற வேண்டும். அகற்றும் வரை தங்களுடைய போராட்டம் என்பது அமைதி வழியில் நடக்கும் என்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கைதை கண்டித்தும் தாக்கப்பட்டதை கண்டித்தும் கும்பகோணத்தில் நாம் தமிழர் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு வரார்கள். மணிமாறன், கதிராமங்கலம் போராட்டம் குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி காதர் ஹுசேன்.